ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸில் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அந்த நபர். அரை மணி நேரத்தில் ரயில் புறப்பட்டுவிடும். சென்னையில் முகாமிட்டிருந்த காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்க வந்தார் அவர். தரிசித்த மன நிறைவுடன் இப்போது ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவரது மனதிற்குள் ஒரே சிந்தனை, இன்னும் 3 வாரத்தில் மகளுக்கு திருமணம். கடன் தருகிறேன் என்றவர்கள் திடீரென கைவிரித்தனர். அதன்பின் பலரிடம் முயற்சித்தும் பலனில்லை. உடனடியாக 50,000 ரூபாய் கிடைத்தால்தான் செலவை சமாளிக்க முடியும். கொடுப்பவர் யார்? இந்த நிலையில் அவரின் மனைவி, மகா சுவாமிகளை தரிசித்து வாருங்களேன், நம் பணப்பிரச்சனை தீரும் என்றாள். தள்ளிப்போன விஷயம் இப்போதுதான் ஒரு வழியாக முடிந்தது. கலங்கிய கண்களுடன் அவர் சொன்னதையெல்லாம் மகா பெரியவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதில் அக்கறை காட்டுகிறாரா என்பது புரியவில்லை. சுவாமிகளின் முகம் சாதாரணமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மனதிற்குள் பிரச்சனை தீர்ந்தது போல ஒரு அமைதி உண்டானது. எந்த வண்டியில் கோயம்புத்தூர் திரும்புகிறாய்? முன்பதிவு செய்தாயா? இருக்கை எண் என்ன என்றெல்லாம் பேச்சை மாற்றுவது போல் சுவாமிகள் பல கேள்விகள் கேட்டார். கடைசியாக வலக்கரம் உயர்த்தி ஆசீர்வதித்து வாழைப்பழம் வாங்கியதும் விடை பெற்றார் அவர். இதோ ரயில் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அப்போது அவர் பெயரை உரக்கச் சொல்லியபடி வந்தார் ஒரு அன்பர். முன்பின் தெரியாதவர் என்றாலும் தான் இங்கேதான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார். ரயிலுக்குள் வந்த அன்பர், சார், என் மகளின் திருமணம் நன்றாக நடந்ததை முன்னிட்டு சங்கர மடத்திற்கு காணிக்கை அளிக்க வந்தேன். ஆனால் அதை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மகா சுவாமிகளின் உத்தரவு என்று சொல்லி 50,000 கொடுத்தார். வாங்கிய பணத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டு நின்றார் அவர். ரயிலை விட்டு இறங்கி விடை பெற்றார் அன்பர். ரயிலும் புறப்பட்டது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.